ஓகே கைஸ், நாங்கள் மார்னிங் ஏஞ்சிட்டோம் ஒரு 7:30. ஆனால் எங்களால் குளிர் தாங்க முடியல, ரொம்ப கொடுமையாக இருக்குது குளிர். என்னங்க லஞ்சி, குளிர் எப்படி இருந்தது? அதிகமாக இருக்கா? சொல்லுங்களேன் சே. ஏய் சொல்லு எப்படி இருக்கு? எப்படி இருக்கே? குளிருது, எங்களால் முடியலங்க பாருங்கள். சீன் எப்படி இருக்குது? குளிர் தாங்க முடியல. அனீஸ் என்ன பண்ணுறானே தெரில. அம்மா எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப இதாக இருக்குது. நம்ம கூட வந்து அண்ணன் சாய் தர்ஷன் இருக்கார். ஸோ இவர் தான் இங்கே இன்சார்ஜி. அண்ணன் வந்து ஒரு சினிமா டைரக்டர். நந்தா பல படம் வேறு பிதாமகண்ணா வேறு என்ன படம்ண்ணா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து காலையில் ஒரு அருமையான காஃபி கொடுத்தாரு. ஸோ ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கீங்க? இங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். ஜஸ்ட் வந்து ஒரு 1 month ஆச்சு. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. நல்ல ஒரு காஃபி எவ்வளோ கொடு, கெவிங் கேட்டால் கொடு. காஃபி ஸோ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். குளிர் தாங்க முடியல பசங்களால். ஸோ வந்து வெயில் அடிக்குது. லஞ்சி வெயில் அடிக்குது. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு குதிரை பார்த்துக்கிறாங்க. குதிரை வேணா எட்டி வச்சிடும் குதிரை. வெயில் அடிக்குதுன்னு சொல்லி 5 நிமிஷம் தான் ஆச்சு, வெயில் மறைஞ்சிச்சு. ஓகே ஹாய் சொல்லுங்கள். அண்ணன் இருக்காப்புல. அனீஸ் அசீனை கூப்பிடு. ஓகே பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து டே 2. ஸோ ஃபஸ்ட் நாள் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்டு சாப்பிட்றாங்க. அம்மா தாய் எல்லோரும் அவங்க தான். அம்மா எப்படிம்மா இருக்கு சூரியம்மா? நன்னாயிட்டு உண்டம்மா. என்னப்பா என்னப்பா? ஓகேங்க நன்றி. ஸோ இது வந்து எனக்கு இல்லை, டிரைவருக்கு நான் கொண்டு போகிறேன். அதுதான் எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வராது. ஸோ அதை கொடுத்துட்றோம். ப்ரோ இதுதான் நம்ம டிரைவர். ஸோ இன்றைக்கி நம்மளை செகண்ட் டே கூட்டிகிட்டு போகிறாரு. சாப்பிட்டுட்ருக்காரு. சன்செட்டு ரைட்டு. வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து முதுமலை காடு, அப்புறம் வந்து மசனக்குடி, அப்புறம் அங்கே இருக்க மலை மேலே கோவில், அப்புறம் மாயாரம் டேம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கிளம்பியாச்சு. இந்த ரூட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மெயினாக இந்த ரூட்டுக்கோசமே இந்த வீடியோலாம் நான் எடுத்து பதிவிட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா 1896 ஒரு 100 வருடத்தையே கடந்துருச்சு. பட் இன்னும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே நிறையா சர்ச் இருக்குது, நிறைய முருகன் கோயிலெலாம் இருக்குது. ஐ மீன் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி நிறையா இங்கே ஃப்ளவர்ஸ் கார்டன் மாதிரி வந்து நிறையா இடங்கள் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த ரூட் வழியாக போகிறோன்னா, கூடலூர் வழியாக போய் முதுமலை போக போகிறோம். ஓகேங்களா? வாங்க எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த இடம் எப்படிலாம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஊட்டி அந்த சாலைகள்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொடைக்கானல் பார்த்துருப்பீங்க, மூணாறு, அந்த மாதிரி ஊட்டியும் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்துகிட்டு இந்த வழியாக அப்படியே போகிறோம். அதே மாதிரி வந்து இங்கே ஊட்டியில் நான் பார்த்த வரைக்கும் வந்து கோவில்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சர்ச்செலாம் ஒரு சர்ச்சு வந்து ஒரு மாடலில் கட்டியிருக்காங்க. ஒரு சர்ச்சு வந்து 50 வருஷம் 100 வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும். பாருங்கள், இது அங்கே இப்போ 1 2 இங்கே ஒரு சபை, இது ஒரு அழகாக இருக்குது இந்த சபை பார்க்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கான்வென்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இது உட்சைடு பள்ளின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா ஒரு 4 குதிரைங்க குறுக்க வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஃப்ரீடமாக ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா பெரிய குதிரை 3 குதிரைங்க. அதோடைய முடியெலாம் பாருங்கள் காற்றுல அப்படியே அழகாக. அப்படியே எவ்வளோ காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். குழுன்னு இருந்தது. ஜாலியாக வந்து பாஸ் பண்ணி அப்படியே ஜாலியாக போயிட்டாங்க. மற்றபடி என்ன சொல்கிறது,
பாருங்கள் இங்கே இன்னொரு ஸ்கூல் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வந்திருக்கு. நிறைய வீடுகள் ரொம்ப நல்லா அழகாகவே இருக்குது இந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்துட்டு மறக்காமல் வாங்க. பார்த்திங்களா மேலே அந்த மேப் ரூட் காட்டிருக்கோம். இன்னும் நாங்கள் கூடலூர் போயிட்டுருக்கோம். ஓகே, நாங்கள் போன சீசன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீசன்லேயே போகல. நாங்கள் போனது என்ன வந்து ஒரு 10ஆம் மாதம் அப்படி தான் போனோம். அதனால் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஒரு கூலிங் இருந்துச்சு எங்களுக்கு. பார்த்திங்கன்னா இது அக்ரிகல்ச்சரல் காலேஜ் இந்த சைடு இருக்கிறது. ஏதோ விவசாயம் பயிர் போட்டிருக்காங்க. என்ன பயிர்னு எக்ஸாக்டாக என்னால் வந்து கெஸ் பண்ண முடியல. ஆனால் அது பக்கத்தில் பாருங்கள் ஒரு பில்டிங் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. என்னடா இது என்ன பில்டிங் அப்படின்னு பார்த்தேன்னு கேட்டால், ஸோ அங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்தது. பட் அது மருத்துவக் கல்லூரியாக ரொம்ப அழகாகவே இருக்குது. மருத்துவக் கல்லூரி ஊட்டியில். ஸோ மெடிக்கல் காலேஜ், ஊட்டி மெடிக்கல் காலேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட்டியிருந்தாங்க. சகல சொல்கிறாப்புல கண்டிப்பாக இது மருத்துவக் கல்லூரியாக தான் அப்படின்னு சொல்லி ஹாய்ன்னு சொன்னார். ஓகே அப்படியான்ட்டு நானும் சரின்னு சொன்னேன். நாங்கள் 2 பேர் இப்படி முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. பாருங்கள் அவ்வளோ அழகாக ரசித்தேன். என் பின்னாடி ஒரு கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் ஊட்டி உதகை மண்டலம் போட்டிருக்கு பாருங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நம்ம பிரபு எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்தார். அவருக்கு பெரிய நன்றி மீண்டும். ஸோ இந்த பாருங்கள் இந்த மான்கள் அப்புறம் இந்த யானை இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது உண்மையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஓகே, ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் உள்ளே இருக்குல்ல. ஓகே, கேரளா பஸ்ஸு இது. ஓகே, இந்த ரூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரூட்டு அந்த ரூட்டை ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. சும்மா மரங்கள்லாம் அப்படியே வேறு லெவலில் நல்ல பெரிய பெரிய மரங்கள். ஆமாம், உள்ளத்தி ஊராட்சி. ஓகேங்களா, நம்ம இப்போ உள்ளத்தி வழியாக வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக ஃபோட்டோலாம் ஜாலியாக எடுக்கலாம் எங்கே வேணாலும் நின்று. ஆனால் வண்டி பார்த்து ஓரமாக இருக்கணும். கார் இருந்தால் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ரைட் சைடு. ஸோ ஒரு ஃபேமிலி அழகாக வந்து ஃபோட்டோ எல்லாம் ஒரு அழகான மெமரிஸ். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மெமரிஸை நம்ம அந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ் மூலமாக வச்சுக்கிறது கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம எங்கேயா போயிட்டுருக்கோம்? கூடலூர். எதுக்கோசம் அங்கே போகிறோம்? என்ன இருக்காங்க தெரியாது, டக்குன்னு சொல்லுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. போனதா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்க. சரி, ஓகே. எப்படி இருக்கு ட்ரிப்பு? கேட்டிங்கன்னா தெரியும். அண்ணே வணக்கம் அண்ணே, சொல்லுங்க. அப்பா சொல்லுங்கப்பா. எல்லாம் கொஞ்சம் ஒரு மந்தமாக தான் இருக்காங்க. அம்மா சூர்யாம்மா, அம்மா அம்மா என்ன முறைக்கிற மாதிரி இருக்காங்க. இல்லை ஆய் சொல்லுங்க. ஜென்சி ஐயா, பின்னாடி ஒரு பார்டர் இருக்காது ஒரு நிமிஷா. அது இங்கே அந்த ஏரியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இமான் ப்ரோ தான். இமான் ப்ரோ கை காட்டுங்க. ஊட்டி அந்த எல்லா பகுதிகளையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு குழந்தைங்களுக்கு. ஜென்சி எல்லாம் பாருங்க. ஓகே, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஸோ லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கை எப்பொழுதுமே வந்து அழகாக தான் இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹாய் சொல்லுங்கள் மேடம். ஹாய். ஓகே, இப்போ நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு வந்து இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பைன் ஃபாரஸ்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போயிட்டுருக்காங்க, அதை பார்க்க தான். ஆல்ரெடி நாங்கள் வந்து மூணாறு அப்புறம் கொடைக்கானல் ஸோ இங்கெல்லாம் பார்த்ததுனால நாங்கள் இதை பார்க்க விரும்பல. உள்ளே ஏதோ நீர்வீழ்ச்சி ஓடுதுன்னு சொன்னாங்க டிரைவர் அண்ணன். பட்டு இல்லைங்க நாங்கள் பார்த்துக்கலான்னு சொன்னோம். பட்டு ஒரு நல்ல கூட்டம் தான் இருந்தது பாருங்கள். நல்லா மக்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க போகிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஷூட்டிங் எடுப்பாங்க. ஸோ மக்கள் செம்ம கூட்டமாக வந்து மேலே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் முதுமலையை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம், அதனால் இங்கே வந்து நாங்கள் பார்க்கல. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு குதிரையும் அதை ஓட்டுறவரும் அழகாக ஒரு வாக்கிங் மாதிரி போய்ட்டு இருந்தாங்க. இந்த மலைகள் டைமில் அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சிட்டியில் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஓகேங்களா.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த டேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக்கரா டேம். ஓகேங்களா? ஸோ இங்கே போட்டிங்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வர்றதுன்னா இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக வந்து நீர்வீழ்ச்சி கொட்டிகிட்ருக்கு. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஸ்பாட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதான் நேராக முதுமலைக்கு போயிட்டுருந்தோம். இந்த இடத்துல என்னென்னா டிரைவர் என்ன சொன்னார், ஒரு வாட்டி யானை வந்து பயங்கரம் அட்டகாசம் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரங்குக்கு வண்டியில் இந்த மாதிரி உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பெண்டுமே வந்து ஒரு பயங்கரமான பெண்டுன்னே சொல்லலாம். ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி ஓடை போகுது, பார்க்க சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள், அந்த அளவுக்கு இயற்கையை வந்து நம்ம மைண்டை வந்து அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ரூட்டு பாருங்களேன், இந்த எல்லா ரூட்டுமே சூப்பராக தாங்க இருந்தது. அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ரூட்டில் ஒரு மரங்கள், ஒரு என்ன சொல்கிறது, பூக்கள் இதெல்லாம் இருந்தது. ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது அந்த மரத்தில் சரி போடா டே, பட்டும் போ. சரி நீ போப்பா, அது ஓடி வரும்பா, வேட்டையாட வரும்பா. நம்மள தானே பார்க்காது. போ பாய்ஸ் யாருன்னா பார்த்து வருதா? பாய்ஸ்க்கு டக்குன்னு வாங்க. ஐயா நல்லா இருக்கு, வாங்க சார், வாங்க பாருங்கள் சார். ஸோ வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நம்ம வந்துருக்கோம். ஐயா நம்ம எந்த ஏரியா போயிட்டு இருக்கோம் பிரதர்? நடுவட்டம் இல்லைங்க, நடுவட்டம் தான் தாண்டிட்டு கூடலூருக்கு போயிட்டு இருக்கோம். இப்படி ஃப்ரண்ட் கேமரா நான் இப்படியே எடுத்தேன். இங்கே பாருங்க, இப்படி எடுத்த கேமரா இங்கே பாருங்க, பாதி ஷார்ட் தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்க விஜய் பிரதர், பாதி தான் தெரியும், ஃபுல்லாக தெரியும். ஓகேண்ணா, முடிஞ்சுதா? அப்படியே பட்டம் போடு. ஸோ ஓகே, நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வெரி நினைச்சிங்க அந்த குரங்கிட்ட பாரு. ஏன் முடிஞ்சுதா? அஸ்வின் பாருங்க, ஒரு முக்கியமான வேலையாக இருக்கு பார்த்தீங்கன்னா. அஸ்வின் நானும் படிக்கிறேன், உட்காந்துட்டா பார்க்க, வேடிக்கை பார்க்க. ஸோ எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து குரங்கு இருக்கு. இருங்க ஓகே, கருங்குரங்கு என்னங்க? ஐயா வேணாங்க, போகலாம் வாங்க போங்க. டைம் ஆயிடுச்சு, வாங்க அப்பா, பாத்ரூம் பண்ண போங்க. இல்லை ஓகே, ஏறுங்க. ஓகே ரைட். ஸோ வெரி நைஸ் பிளேஸ், ரைட். ஓகே, ஸோ இங்கே இருக்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் பழமை வாய்ந்த மரம்னு சொல்கிறாங்க. எல்லா மரமும் பாருங்கள். தைல மரமா? எல்லாம் பட்டையாக இருக்குது. தைல மரம். ஓகே, நீங்கள் போகலாங்க. 100 வருஷத்து மரங்க, 100 வருஷத்து மரம். பேப்பர் மரம். பேப்பர் மரம் சீவனடா, அது தோல் உறிஞ்சிடும். கீழே மேலே போய் பாருங்க. மசனகுடி ஏரியா, இந்த ஏரியா மசனகுடி ஃபாரஸ்ட், ஃபுல் திக் ஃபாரஸ்ட். இன்னும் ஊசிமலை காட்சி முனை ஆக. அடிப்படை சாவல் அடிப்படை சாவல் இல்லைண்ணா, இந்த வேண்டாம் இல்லை. ஏதோ வேற்று கிரகத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க இதெல்லாம் பார்த்தாப்பா. ஸோ நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டோம். ஸோ அதனால் அங்கே இருக்க ஒரு ஏரியா டக்குன்னு மறந்து போச்சு, எந்த ஏரியான்னு ஞாபகம் இல்லை. ஒரு பிளாக் டீ, கொஞ்சம் பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்டோம். ஒரு சின்ன பிரேக் அது. தலைவர் உள்ள தலைவர் உள்ள தலைவர் ஐயா வெளியே போய் எடுங்க ஐயா வீடியோ. ஐயா வெளியே போய் அந்த போர்டு எடுங்க ஐயா. அவங்க கூட டிரைவர்
வந்தேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிறேன். ஸ்லோவாக தானே போவீங்க? எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்க காட்டு பயில, எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்க காட்டு பயில போகிறோம். நான் டே மான்லாம் இருக்க, பொறுமையாக பாருங்க. நான் இருந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா புலி, சிறுத்தை, கருஞ்சிருத்தை, யானை, மான் எல்லாமே இருந்தது. எல்லாரும் ஆய் சொல்லுங்க. முதுமலை காடுக்கு ஒரு ஓ போடுங்க. ஆமா 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 ஓகே. எல்லாம் பொறுமையா பாருங்க. ரெண்டு வச்சிருக்காரு. நான் வந்து காட்டுக்குள்ள போகிறோம். முதுமலை காடு, முதுமலை காட்டுக்குள்ள ஓகே. இப்போ நம்ம வந்து முதுமலை காட்டு பகுதியில் போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே ஏதாவது விலங்குகள் எங்களுக்கு அதிசயம் தான் பார்க்க முடியும். ஒரு 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 த்ரில்லாக இருக்கு. மெயின் ரோடுண்ணா இது, கேரளாவுக்கு மெயின் ரோடுண்ணா. எஸ் எஸ். கார் பார்த்துக்கங்க, எதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கார் நிறுத்தி வைக்கிறேன்னு எதோ இருக்கு. யானை கட்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பாருங்க, யானை கட்டி வாவ். வண்டி வருது போலாம். ஓகே, இங்கே பாருங்க, இதான் குமரிபுரா. இதான் இங்கே பாருங்க, கீழே குமரிபுரா பாருங்க. எங்க மயிலுங்க. ஓகே ஓகேங்க ஓகேங்க. எடுங்க வீடியோ எடுங்க. இது வீடியோ எடுங்க ஐயா. ஸ்கூல் சூப்பராக இருக்கு. அரசு பழங்குடியினர் உரையுட தொடக்கப்பள்ளியாக ஓய்வு விடுதி பாருங்க. அந்த பாட்டு பாருங்க. ஆண்மயில் பாருங்க. ஓகே ஓகே சூப்பருங்க. தேங்க்யூ சூப்பர். ரெண்டு பேருமே உட்காந்து சொல்லுங்க. ஐயோப்பா அப்பா கத்துறாரு. நைட் இந்த ரோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். அது எப்படியாவது யானை மட்டும் பார்த்துட்டே இருக்கலாம், மானும் பார்த்துட்டே இருக்கலாம். போங்க ப்ரோ. லெஃப்ட் சைடுல எல்லாம் பாருங்க. மான் கூட்டம். கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா உட்காந்து ஒரு போட்டோ என்னங்க. எவ்வளோ மான் கூட்டம் பாருங்க. எவ்வளோ மான் லெஃப்ட் சைடு பார்க்க சொல்லுங்க மக்களை. கண்டிப்பா இங்க புலி வர சான்ஸ் இருக்கும். எவ்வளோ மான் பாரு. சரி கொஞ்சம் தள்ளி இரு அப்படியே இருங்க. வந்து கசிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து போகலாம். ஓகே
ஓகே கண்டிப்பா ஒரு இந்த புலி ஓகே மான்லாம் பார்த்தீங்களா? மான் பார்த்தீங்களா? ரூபா போடுங்க. பார்த்தீங்களா? நாங்க பார்க்கவே இல்லை. ஓ போட்டாங்க. பார்த்தவங்க யாரும் ஓ போடல பாருங்க. ஓகே ரைட். எவ்வளவு மான் போட்டீங்க? ஆமாம். பக்காடு முதுமலை பக்காடு. ஓ மசனகுடி. அதெல்லாம் முக்கியமா எடுங்க. அதெல்லாம் போடுங்க. அதெல்லாம் சொல்லுங்க வாய்ஸ்ல. அது செப்பக்குடி மசனக்காடு. நம்ம ரைட்டா போகிறோம். எங்க மசனகுடி? இது குட்டி பக்கம் வரும். பக்கம் போடுங்க இங்க. ஆமா. இந்த ரோடு தானே மைசூர் ரோடு. முதுமலை யானை புட்டு கொடுக்குறடா மேலே. யானை புட்டு கொடுக்குறடா. காலையில் சாப்பிட கொடுப்பாங்க. யானை புட்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ரோட்டில் ஏதோ ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லை. இந்த ரோட்டில் ஆமாம் இந்த மசனகுடி பாருமா. ஆமாம் இங்கே வந்து நீங்கள் காட்டு எருமை இது யானையெல்லாம் காமிக்கணும்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேக்க நகர் வண்டி பாருங்க. கேக்க நகர் ஓகே. ஆமா தலைவர். ஆமா தலைவர். அப்படியே ஸ்லோவா போகணும். புள்ளிமான். மான் அப்படியே பாருங்க. நீங்க அப்படியே மானை பாருங்க. கிளான்சி மான் பாத்தியா? பாத்துடா. கிளான்சி பாத்தியா மானு? ஓகே தாங்க. ஓகே ரைட் தாங்க. மான்லாம் பார்த்து போயிட்டு இருக்கோம். நீங்க ரஜினி மாதிரியே இருக்கீங்க. சின்ன வயசு ரஜினி மாதிரி. ஆமா. ஆளு வேலை செய்யறாங்கல்ல. So dear is the Chrysler Road, yeah. Where it's very interesting. போனா. லெஃப்ட் சைடு பாருங்க. மேத்து நீயும் பாத்தியா? பாத்தியா? அந்த பக்கம் பாரு. இந்த பக்கம் பாரு. பாத்தியா? நீயும் பாத்தியாமா? பாத்தியா? என்ன இருந்துச்சோ? கேக்க நகர் வண்டி நம்ம ஏரியா வண்டி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது பழைய மாடல் வண்டிங்க. ஆனால் சம வண்டி ஸ்போர்ட்ஸ் மாடல். ஆமாம். மேலே மான் பாருங்க. கிளான்சி ரைட் சைடு மான் பாரு. மேத்து மேல பாரு. மானே தெரியலங்க. ஆமா அதெல்லாம் வரணும். அதெல்லாம் வந்துட்டு போற இடம் தான் இது.
அம்மா அம்மா எல்லாம் முருகர் வேல் பத்தியா வண்டியில ஒரு வேலு 2 வேலு வீடியோ போடுங்க. தெரியும் பார்க்கறதே எடுக்க சரியா எங்களை எடுத்து நிக்கிறீங்க. எல்லாம் பார்க்குறாங்களா இந்த ஏரியாவில் தான் ஃபோட்டோ எடுத்தேன். கார் நிற்கிது, அங்கே என்ன நிற்கிதுன்னு தெரியல. கார் நிற்கிது. கத்தாதீங்க ஐயா போயிருங்க ஐயா பாடி வந்ததுக்கு பிரயோஜனமா இருந்தது. கிளான்சி ரைத்ரா யாரை பாத்தியா? காட்டு யானை இல்ல. அங்கன்னு வருது பாருங்க. ஆமாங்க அங்கே போய் அதான் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க காட்டு யானை பார்த்துட்டோம். அப்பா விநாயகா காட்டு யானை. ரோடு கிராசிங் ஆமாம் நான் போதனே இது போதனே இந்த பக்கம் எடுக்கலாம் நம்ம. 3-4 யானை மொத்தம். ரோடு கிராஸ் ஆயிடுச்சா? இல்ல போயிட்டே இருக்கணும் நிக்க கூடாது ஆக்சுவலா ஃபாரஸ்ட் ஜீப் நிற்கிது. தேங்க்ஸ்ண்ணா. யாரை காமிச்சிருக்கா? ஏன்னா பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷம் வீடியோ எடுத்தீங்களா? வீடியோ எடுத்தீங்களா? நீசே பாத்தியா 5 யானை ரோடு கிராஸ் பண்ணா பாருண்ணா. ரோடு கிராஸ் பண்ணு. நிறுத்தினா அங்கண்ணா. ரோடு கிராஸ் பண்ணு நிறுத்தினா. ரோடு கிராஸ் பண்ணு நிறுத்தினா. உங்களை கிராஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க 5 யானையா? ஆமாங்க கிராசிங் எடுத்தாச்சு. போகுதுல ஸ்லோவா நம்ம எது சொல்கிறாங்க நான் மறக்காம எல்லாமே கண்ணாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாம் கண்ணாடியை க்ளோஸ் பண்ணுங்க. அவதான் கூப்பிட்டு போகிறாரு வருமா? ஐயோ அப்படியே இறங்கி ஏறிக்கிறீங்களா? ஏன்னா பார்த்தியா ஓகே ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மசனக்குடி வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ ஜீப்பில் வந்து ட்ரைவ் போக போகிறோம். செம்மையாக இருக்க போகுது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும் ஒரு சைடு ஆஃப் ரோடும். ஓகே நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரவுண்ட் போகிறோம். உட்கார் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. அப்பா வந்துடுவேன். அப்பா அங்கே போகிறீங்களா கூட வரீங்களா? அப்பா அங்கே போகிறீங்களா அப்படி வரீங்களா? பாப்பா ஐ சொல்லு. இங்கே பைக் வண்டி கேமரா பாரு எங்கேயா பாரு. இமான் ஒரு ஆய் சொல்லு. இமான் சரியாம்மா? சிரிச்ச முகத்தோட வாங்கம்மா. ரைட். ஸோ பிரதர் உங்கள் நேம் பிரதர்? பவன்மா. ஓகே பவன் ப்ரோ தான் நம்மளை கூட்டின்னு போகிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து லக் இருந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாம், பட் காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஓகே ஓகே இப்போ வந்து எங்கே போகிறோம்? ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இருத்தாங்க என்னம்மா என்னப்பா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இது என்ன முதுமலை தானே? இதுவும் முதுமலை தான். ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் முதுமலை தான் போகிறது. ஓகே ஆமாம்மா. நம்ம டிரைவர் ப்ரோ. உங்கள் பேர் மது என்ன சொன்னீங்க? ஓகே பவன் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. சூர்யாம்மா. இமான் ஆல்ரெடி வந்துருக்கியா? இல்லைல்ல. ஓகே எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தானே? ஆமாம் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறோம். கிளான்சி பாரு எந்த அனிமல் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது. க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். ஓகே Nancy.
ஃபார் அனிமல். நல்லா பத்திரமா பிடிச்சிட்டீங்க. எல்லாம் பத்திரமா பிடிச்சிங்க, எல்லாம் பத்திரமா பிடிச்சிங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு கம்பி. அம்மா அந்த ஓ மை காட். ரோடு வந்து எங்கேம்மான்? அதான் 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 எஸ் எஸ் உட்காடி. ஏய் உட்காரு. ஓகே ரைட் சூப்பர் சூப்பர். இப்போ எல்லாருமே டிமாண்ட். என்ன ஆட்டம். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரோம். ரொம்பவே இதுவாக இருக்குது. பாருங்கள் வண்டி நாங்கள் எங்கேருந்து வந்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த ஒரு ஆட்டோ வண்டி உடல் இருக்கிற எல்லா பேர் பார்ட்ஸும் கரெக்டாக ஆகிடும் இல்லையா? அதான் நீ எல்லாம் கேளுங்க எல்லாம் கேளு. எங்க போறேன் இப்படியா? ஓகே ஸோ ரொம்ப த்ரில்லாக இருந்தது. ஸோ எங்கள் பேக் சைடில் பாருங்கள். இங்கே பாருங்க. ஹலோ கல்யாணம் ஆயிரம். ஐயா ஐயா டவுசர் பாரு இறங்கி டவுசர். ஓகே நாங்கள் ஸோ ஊட்டி ஊட்டி அங்கேருந்து நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோம். முதுமலை நிலையத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கள் டீம் எல்லாமே ஓகே
வேற ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஓகே பாப்பா ஹாய் சொல்லு ஓகே வீடியோ எடுக்கிறேன் சரிங்க சீஸ் ஓகே சரிங்க இங்க பாருங்க நீங்க பாருங்க அப்படியே போஸ்ட் ஓகே அப்படியே நாங்க பார்த்து மாதிரி ஒழிச்சிக்கினாங்களே பாருங்க பாருங்க நம்ம அண்ணா வண்டியில் தான் வந்தோம். ஸ்மைல் ஸ்மைல் மேத்து சரியா சரியா இந்த பக்கம் சூப்பர் வியூ. ஆயாதான் கலையாது மாட்டீங்க வர மாட்டீங்க சும்மா வந்து பூதிமலை பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்கு. ஸோ முருகர் குன்று இருக்கிற முருகன் பண்ணுறது. ஸோ இந்த கோயில் தான் கோயிலில் பூசை சிறப்பு என்னையா? ஓகே ஓகே. இது வரலாற்றுக்கார எதுனா இருக்கா? ஐயா சாரிங்க 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 மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே. உங்கள் பேர்? சித்தன். சித்தன் என்ன சித்தன்? முருகரை பார்க்க முடியுமா? தெரியாரா? ஓகே. ஸோ முருகர் விபூதிமலை முருகர் கோவில். ஓகே. ஆமாம் நெல் நெல். ஆமாம் சாமி கும்பிட்ற மாதிரி நெல் முருகர் கேட்டு சூப்பர்ப்பா. ஓகே ரொம்ப சந்தோஷம். முருகர் தர்றாருன்னு தெரில. ஓகே வாங்க போகலாம். சாமி கும்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறோமா? போதும்பா வா வா. இப்போ நாங்கள் வந்து கீர் இல்லாமல் இறங்குறோம். பரவாயில்ல கொஞ்சம் ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் இறங்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த முதுமலை பக்கத்தில் புதிமலை முருகன் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு புது அனுபவம். ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் வண்டி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஆஃப் ரோடு தான். ரொம்ப ஒரு மோசமான சாலை. ஆனால் ஜீப்பை ரொம்ப அழகாக ஓட்டிகிட்டு வந்து மெயினாக இங்கே இருக்க முருகன் கோயில் புதுமலை முருகன். அது இருக்கு கோவில். யானைங்க தான் பார்த்துல அவ்வளோதான். ஆமாம்மா போட்டு சும்மா ஜாலியாக சாப்பிட வேண்டியதான். நான் காட்டுறேன் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படியே காட்டுறேன். ஓகே. ஸோ விலங்குகள் இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கிறது எல்லாமே இங்கே தான்.
அந்த ரைட் சைடு மாயார்னா அது என்ன பிரதர்? மாயர் டேம். ஓகே, மாயார் டேம். அது தமிழ்நாடா கேரளாவா? தமிழ்நாடு தான். ஓகே. நம்ம எந்த இடம் போகிறோம் இப்போ? மாயர். ஓ, மாயார். ஓகே, சூப்பர். வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாயார் டேம் கிட்ட போயிட்டுருக்கோம். ரோடெலாம் தரமாக இருக்குது. மீன் இருக்குமா இங்க? என்னப்பா? மீன் தெரிலப்பா. அதை போட்டுருக்காங்க பாரு மீனுக்கு. இங்கே என்ன மீன் அதிகமாக மாட்டேன் பாரு? ஏன்னா சிலே. ஓகே, ரைட் சைடு பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஏரி. ஒரு ஏரி. இதெல்லாம் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுங்களா? அவங்க இதில் எல்லாமே ஃபாரஸ்ட். நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் கண்ட்ரோல். பொதுமக்களும் மற்றவங்களாம் வர முடியாது. ஊருக்காரங்க ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேமரா இதுதான், கேமரா பார்க்கணும். முன்னாடி போயிட்டான். ரூட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ரூட்டுப்பா பார்க்கறதுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயிலுங்க இது? மரவண்டி கோயில், விநாயகர் கோயில். மரவக்கண்டி விநாயகர் ஆலயம். ரொம்ப பழமை வாய்ந்தது. இது எல்லாரும் கும்பிடுவாங்களா? ஊர் மக்கள் அவங்க வண்டி வர வாய்ப்பு? ஊர் மக்கள் மட்டும் இது பண்ணுவாங்க. ஓகேங்க. வரக்கூடாது. ஓ, அது மீறி ஏதாவது ஆச்சுன்னா அவங்க தான் பொறுப்பு. ஓன் ரிஸ்கில் ஓகே ஓகே. என்ட்ரன்ஸ்லேயே போர்டு போட்டுருவாங்க. ஸோ வெளி வண்டி வந்து எதனா ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா வண்டி அப்ரூவ்டு, கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கின வண்டி தான். அதான் அவங்க ஓன் ரிஸ்கில் போயிட்டு வர வேண்டியதான். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஃபாரஸ்ட்டு சப்போர்ட் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் ஏதாவது ஆபத்தானா கொஞ்சம் கஷ்டம். இது பண்ணுறாங்கன்னா அதனால எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடும். ஸோ இந்த வழியில் வந்து ஏதாவது இருக்கா பார்க்கலாம். இங்கேருந்து காடு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு முக்கியமான இன்டீரியர் காடு. இதுக்குள்ள விலங்குகள். ஒரு சைடு வந்துட்டே இருக்கும். ரைட் சைடு டிரைவரா? ஓகே ஒரு ஓகே சைடு ஃபாரஸ்ட்டு. ஓகே அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்க வரணும்னா இந்த ரிவருக்கு தான் வரும். ஓகே ஓகே அவர் ரோடு கிராஸ் ஆகி வரும்போது அனிமல்ஸ் தான் பார்த்துக்கணும். ஓகே. எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன இதெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்கலாம். ஆமாங்க. ஓகே, போங்க பேது, போங்க பேது. மாமா சிறுத்தை தானே அது? எங்க? மாமா, நிப்பாட்டு. எங்க? மாமா, சிறுத்தை மாதிரி ஒரு புள்ளி போட்ட மாதிரி. எல்லாம் மான்றா மாமா, அப்படியே பார்த்துனே பாருங்க. மான் வந்து பாருங்க. ஓகே ஓகே பேது. இமான் பார்க்குறீங்களா? ஓகே ஓகே. இந்த மான், இந்த மான், இந்த மான், இந்த மான், அது இந்த மான் மாதிரி இருந்துச்சுமா. மான் அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கு. அஸ்வினி பார்த்தியா? மான் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? சூப்பர். ஸோ அதிகப்படியாக வந்து நாங்கள் மான் வந்து இங்கே அதிகமாக பார்க்குறோம். யானைக்கு சில நேரம் கிடச்சிது. இப்போ நம்ம லக்கு இங்கே எதாவது கிராஸ் பண்ணால் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏய், எவ்வளோ பசங்க மானு? மானுமா? கழுதில்லை. எவ்வளோ பசங்க மானு? என்னம்மா மானுக்கும் கழுதிக்கு வித்தியாசம்? சாம்பார் மானுங்க. போங்க போங்க ப்ரோ, அது கிட்ட போகலாம். ஸோ அந்த மான் பாருங்கள் எவ்வளோ அது சின்ன மான் பாருங்கள், பெரிய மான். அப்படியே மூவ் பண்ணுங்க ப்ரோ. மான் பார்க்குறீங்களா? வா, தெரியுதா? பாருங்க. என்ன மான் சொன்னீங்க பிரதர்? இது ஸோ நம்ம கடும்பா கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா கடம்பான் இது நிறைய மேஞ்சின்னு இருக்கு. நிறைய வெள்ளை குறை. சூப்பர் சூப்பரா சூப்பருங்க. ஓகே, தேங்க்யூ. சூப்பர். யானை தான். யானை வந்து தாக்கம் பயங்கரமா. ஓகே, பாருங்கள் இங்கே வந்து இப்போ தனிமையில் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து யாரும் நைட் வர மாட்டாங்க. யானைகளில் தான் பண்ணிக்குவாங்க.
ரொம்ப டேஞ்சர், ஆளே காலி பண்ணியிருப்பான் யானை. டிரைவர் தம்பி சொல்கிறாங்க அவங்க வந்து போய்க்கலாம். உண்மையிலே கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். மான் குட்டிகள் உள்ள ஒரு போங்க போங்க, அப்படி பொறுமையாக போங்க. சிங்கம் பாருங்க. அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது சிங்கவால் குரங்கு. என்ன குரங்கு ப்ரோ இது? சிங்கவால் குரங்கு பார்த்தோம். 3 குரங்குகள் இருந்தது. எங்கள் டீமை பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம், அங்கே அங்கே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு இடத்துலையும் ஒன்று காட்டுறாங்க. இன்னும் எல்லாம் பயமாக இருக்குது. ஐயா யானை ஓடி வருதுங்க, பதட்டமாக இருக்குங்க. ஸோ ரூட் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நிறையா வந்து மான்கள் தான் வந்து நிறையா வந்து பார்த்தோம். ஏண்டா மயில் தாண்டா. போகலாம் என்ன பின்னாடி போகிறாரு? எங்கடா? ஏய் ஏண்டா ஓகே பாவே போ போ போ, தெரியும் போ. நம்ம வாய்ஸை கேட்டு மயிலில் வருது அது ஆக்சுவலாக. ஆமாம் ஓகே, நாங்கள் வந்து டேமுக்கு வந்தாச்சு. நீங்கள் சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கி தரேன், நீங்கள் வேணால் இது பண்ணுங்கள். பிள்ளைங்க வந்து ஆழியார் தானே? மாயார் டேம் கீழே இருந்துருக்கு. ஸோ வந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டாக கிளம்புனோம், பட் வந்துட்டோம். நாங்கள் வந்து மாயா டேமுக்கு வந்திருக்கோம். ஆனால் மாயா டேமில் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஓகே எங்கப்பா? ஸோ எங்களோட செகண்ட் ஜீப். நீங்கள் டீ சொல்லுங்கள். எனக்கு ஒரு டீயை கொடுத்தா நான் ஓரமாக ஒதுங்கி போயிருவேன். யார் எது வேணுமோ எடுத்துகிட்டு ஓரமாக இப்போ அங்கிள் அக்கௌண்ட் முடிப்பார். இந்த அங்கிள் உங்கள் வண்டியில் வந்தால் நீங்கள் தான் வாங்கி தரணும். வாங்கி தரணும். அம்மா டீ ஒன்று கொடுங்கம்மா. ஆமாம் எது வேணுமோ எடுத்துக்க. மாமா கிட்ட கேட்டு. ஐயா மாயா டேம் தானே இது? மாயா டேமுக்கு வந்திருக்கோம். மாயா டேம் சரியா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். டீ எப்படி இது? செம்மையாக இருந்தது, அட்வென்ச்சர் வேறு லெவலில் இருந்தது. மான் வந்து கழுத்தில் ஓப்பன் ஆகி ரத்தம் வந்தது, அது பார்த்தீங்களா? சிங்கம் கடிச்சதுனால தான் பிடிச்சி விலைக்கு விட்டேன். இல்லை அது பார்த்தீங்களா? இல்லையா? பார்க்கலையா? பெரிய மானுக்கு ரத்தம் ஃபுல்லாக வெளியே. இது என்ன நகைச்சு? சூப்பர் மில்க் அண்டு டீ. மாயராம் டேம் வந்துருக்கோம். ஓகேவா? ஸோ வந்து இந்த நாய்க்கு வந்து நம்ம வந்து 2 பிஸ்னஸ் நாய். ஓகேவா? சரியா? இங்கே பாருங்கள் சாப்பிட்றோம். பாருங்க இங்கே பாருங்கள். இன்னும் பாருதான் அவ்வளோதான். அப்படியே பின்னாடி வாங்க அப்படி கேமரா எடுத்துக்கணும். இரு நான் தரேன், அவசரப்படாத தரேன். பாருங்க தரேன் அவசரம். உனக்கு தலையை கட் பண்ணி எடுக்கிறான், வெறும் பிஸ்கெட்டை மட்டும். அப்படி வந்துருவா. அப்படியே என்ன கட்டுங்க? உங்களை வீடியோவே எடுக்கல, அவன் வெறும் பிஸ்கெட்டை மட்டும் தான் எடுக்கிறான். காட்டுங்க. ஓகே தேங்க்யூ. பாருங்க. ஓகே மாயாரம் இது மாயாரம் டேம் தானே? ஸோ மாயாரம் டேம். ஸோ டீ சாப்பிட்டோம். சின்ன பண்ண தொடரியா? தொடு ஒன்றும் பண்ண தொடு. பாப்பா தான் தொடு கிளான்சி. ஓகே அது ஒன்றும் பண்ணாது, போதுமா? ஆமாம் அடிப்பட்டு ஒன்றும் பண்ண தள்ளு, ஒன்றும் பண்ண. ஓகே
அது என்ன கிடைக்குமான்னு பார்க்கும். கத்தாத அது பண்ண. ஓகே ஓகே. கோவிலா எங்க? போங்க. என்ன நீங்க என்ன அட்வென்ச்சர் வந்து என்ன பண்றீங்க? சத்தியமங்கலம் ஊர் தான் இதுவும். ஓகே, சூப்பராக இருந்தது இந்த டேம். ஸோ டேம் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், பார்த்தோம். அப்புறம் இங்கே டீ கடையில் சாப்பிட்டோம். இந்த டேம் வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இந்த ரூட் வந்து 3 ஏரியாவை இணைக்கிற வழி, 3 மாநிலங்களை. ஸோ நல்லா இருந்தது. நாங்கள் வந்த வேன் தேவக்கிருபை. ஓகே, வாத்தல பாய். ஸ்பீட் பிரேக்கு ஜாலியாக இருந்தா கிளாஸி? ஜாலியாக இருந்தா? ஜாலியாக இருந்தது. ஆனால் புளியை தான் பார்க்கணும். புளியை தான் பார்க்க முடியாது. ஓகே, அப்புறம் புலியெலாம் பார்க்க முடியாதா? கெவின், கெவினே அவங்க போகிறாங்க. இங்கே வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. டக்குன்னு பயம் வந்துச்சு. அதான் யானை கீழே வந்துடுச்சான்னு பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்ன்ட்டு. இந்த பக்கம்லாம் காடு, யானை எது வேணாலும் வரலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கு பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல. பதட்டம் பிளான் எதுக்கு போக சொல்லுங்க, எதுக்கு நிற்கிறாங்க? போங்க, ஏங்க நிற்கிறீங்க? பதட்டமாக இருக்குங்க. ஐயோ ஏங்க போங்க. ஐயோ ஒன்றுமே இல்லை காட்டு. இப்போ ஆரணை போடுங்க. குறுக்க ஒரு ஜீப்பு நிற்கிது. இந்த பக்கமா வண்டி எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. ஒரே பதட்டம். இதான் டிராபிக்கா? ஒரு சைடா போடுங்க. சரி, வண்டி இதுனால கொஞ்சம் லைட்டாக பதட்டம் ஆகி போச்சு. ஓகே, இட்ஸ் பாருங்க, ரூட்டு சரியா இருக்கு. இங்க பார்த்து பேசு. எங்கடா மானு? இங்கே சாமி கோயில் கும்பிட்றாங்கப்பா. போதும்பா விடுப்பா. அவர் வந்து இப்போ அடுத்த ட்ரிப்பு போகிறாரு. இல்லை கொஞ்சம் வெளியிடுங்க, இப்போவே நிறைய எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிமான் சி இந்த எப்படி இருந்தது இந்த மாயாரம் டேம்?
ஓகே, ஒரு வழியாக எல்லாத்தையும் நாங்கள் சிறப்பாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்து நாங்கள் ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு பயங்கரமான சாலை வழியாக நாங்கள் போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் டிரைவர் நம்ம அந்த சாலை வழியாக தான் போகிறோம். என்ன சாலைன்னு கேட்டால், ஸோ அதுதான் கல்லட்டி சாலை சொன்னாங்க. இந்த சாலை வந்து ஒரு பயங்கரமான சாலைன்னே சொல்லலாம். நிறைய விபத்துகள் நடக்கக்கூடிய சாலை. ஆனால் நாங்களும் ஒரு விபத்தை பார்த்தோம், எதிர்பார்க்கவே இல்லை. மொத்தம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 36 ஹேர்பின் பெண்டு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இதில் வந்து வண்டி ஓட்டினோம். ஸோ ஏறலாம், இறங்கிறதுக்கு லோக்கல் ஆளுங்களை தவிர வேறு யாருக்குமே அனுமதி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்டும் ரொம்ப ஒரு மோசமான பெண்டுன்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் அப்படியே ஸ்டார்டிங் ஏற ஆரம்பித்தோம். பார்க்கறது சாதாரணமாக தான் இருந்தது, என்ன கேஷுவலாக தானே இருக்குன்ட்டு. ஆனால் போக போக தான் பயங்கரமாக இருந்தது. ஐயோ, எங்களுக்கே எப்போ மேலே போய் ஏறுன்ற அளவுக்கு ஒரு த்ரில்லாக தான் இருந்தது. கண்டிப்பாக எங்கள் டிரைவருக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு கார் கவுந்துருக்கு தலைகீழாக. ஸோ பயந்துட்டோம். உள்ளே யாருனா இருக்காங்கன்னா பார்த்தா யாருமே இல்லை. பாவம், இறங்கும்போது கவுத்துட்ருக்கு. ஸோ யாருக்கும் எந்த உயிரிழப்பும் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலதுபுறமாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க டயர்டாகி. பாருங்கள், ஒரு 3 பேர் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ கிட்டக்க வந்து விபத்தாயிருக்கு. இதே மேலே இருந்தால் அவங்க நிலமை அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஐ திங்க் இதை ஃபஸ்ட்டு பெண்டுன்னு நினைக்கிறேன். இந்த பெண்டே ஒரு வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்டு தான். ரோடே ரொம்ப த்ரில்லாக இருந்தது. நாங்கள் மேலே ஏற ஏற வேறு இருட்டிடுச்சு. மணி ஒரு 6:30-7 மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து தான் போனோம். ஸோ நம்ம வந்து நிறையா யூடியூப்பில் செய்தியில் கேட்டிருக்கோம் கல்லட்டி சாலை அப்படின்ட்டு. ஸோ அதில் லைவாக பார்க்கும்போது அந்த த்ரில்லே வந்து வேறு ஏதாவது சொல்லணும். கண்டிப்பாக வேறு லெவலில் இந்த த்ரில்லிங்காக பார்த்தீங்களா. அந்த பெண்டு போட்ட உடனே டக்குன்னு அடுத்த பெண்டு வந்துடும். அந்த அளவுக்கு கேப் இல்லாமல் வரக்கூடிய பெண்டு தான் எல்லாமே. பார்க்கவே சாலை வந்து ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாலைகளில் யானைகள் கூட வரன்றாங்க. அந்த சாலையே ஒரு மோசமான சாலை. எப்படி தான் யானைகள்லாம் இங்கே வருதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த கல்லட்டி சாலையே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் இந்த சைடில் நீங்கள் ஹோட்டல்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாகவே எடுத்துங்க. நான் அப்பப்போ வெளியே போயிட்டு வர்றது கொஞ்சம் இந்த பகுதி ஆபத்தானே சொல்லலாம். நல்ல அனுபவம் வாய்ந்த டிரைவருங்கள் தான் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, தைரியமாக வரலாம். ஸோ பாருங்கள், சரியான பெண்டு எல்லாமே. இது எப்படி சொல்கிறது, நம்ம வீடியோவில் சொல்லிடுறோம், நீங்கள் இதெல்லாம் நேரடியாக ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். அந்த ஃபீலே வந்து ஒரு வேறு லெவல் த்ரில்லிங்கான ஒரு ஃபீலு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே டிரைவர் பக்கத்தில் உட்காந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் என்னால் ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எனக்கு பாருங்கள், அப்போ கூட அங்கே ஸோ ஜாலியாக சில பேர் பைக்கில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் எப்போ தான் இது முடியும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து மைண்டு ஒரு டென்ஷன் மாதிரி இருந்தது, எப்போ தானே முடியும்ன்ட்டு. ஸோ எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஏர்பின் பெண்டு தான். அதனால் இந்த பகுதியில் வரும்போது ரொம்ப கவனமாங்க. ஸோ வண்டியோட பிரேக் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அது ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி செக் பண்ணிங்க. ஸோ எங்களுக்கு இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம டிரைவர் பிரபு பிரதர் அவர் தான் கவனமாக எங்களை ஓட்டிகிட்டு கொண்டு போய் சேர்த்தாரு. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்து வரப்போகிறோம். இங்கே உங்களுக்கு வண்டிங்களே பார்த்தீங்கன்னா வேகமே வந்து ஃபஸ்ட் கியரு, செகண்ட் கியர், அவ்வளோதான். ஸோ எங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு வண்டி வந்துச்சு, நின்றுட்டு மூவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்படியே பொறுமையாக மூவிங்களாச்சு. அந்தளவுக்கு ஸோ மேடான ஒரு சாலை இது. ரொம்ப டேப்பராக இருக்கும், டக்கு டக்குன்னு இந்த ஏர்பின் பெண்டெல்லாம் வந்துடும். ஸோ இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி நிறைய காரு அதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் எங்களும் கொஞ்சம் தைரியமாக இருந்தது. ஓகே, நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஆரம்பிச்சிட்டோம். இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து இந்த ரோடு உண்மையிலே வந்து ஒரு த்ரில்லிங்கான ரோடுன்னே சொல்லலாம்.
அந்த அளவுக்கு இந்த ரோடு த்ரில்லிங்காக தான் இருந்தது. வண்டிகளும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஐ திங்க் செக் போஸ்ட்டு கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப அனுபவம் இருந்தால் தான் இந்த வண்டி ஓட்ட முடியும். அதனால் நல்லா அனுபவம் உள்ள டிரைவர் வந்து கூட வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. பாருங்க, ஒன்றுமே எதிர்கை அப்போலாம் ஒரு லைட்டு அதெல்லாம் வரும். வீடு பாருங்க. ஓகே, ஸோ செக் போஸ்ட் கிட்டே வந்துட்டோம். ஸோ செக் போஸ்ட்டில் நாங்கள் வந்து சொன்னோம் இங்கே மாதிரி வண்டி கவுந்துருக்குங்கன்னு. அவங்க எங்கேன்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி கீழே அப்படின்னு டிரைவர் பிரதர் சொன்னார். ஸோ நாங்களும் அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஒரு வழியாக கல்லட்டி சாலையை கடந்து மீண்டும் ஊட்டிக்கிட்டே வந்தாச்சு. ஒரு பெருமூச்சோட அப்படியே பொறுமையாக அப்படியே மேலே அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து வந்து சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. அடுத்தது நேராக எங்கள் ரூமுக்கு தான். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டு தான். அந்த அளவுக்கு டயர்டாகி போச்சு. ஓகே, ரூம் கிட்டே வந்தாச்சு. ரூமாண்ட வேறு ஏதோ வண்டி இருந்தது, என்னென்னு கேட்டு தள்ளி விட்டுட்டு ஸோ நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக பொறுமையாக அப்படியே இறங்க ஆரம்பித்தோங்க. ஹாய் 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 எப்படி இருந்தது? ஜாலியா? என்னாச்சு? போ 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 போயிட்டே இரு. அம்மா ஹெல்ப் பண்ணுங்க, அம்மா ஹெல்ப் பண்ணுங்க. சூரிய அம்மா ஹெல்ப் பண்ணுங்க. சூரியம்மா வந்துட்டாங்க. வாங்க வாங்கம்மா, வாங்கம்மா வாங்க. எப்படிம்மா இருக்கீங்க? அம்மா ஏங்க, ஐயோ கடவுளே. ஐயா பட்டு தீரா அந்த வாங்கம்மா வாங்கம்மா. என்ன இப்படியே போயிருங்க, இப்படியே போயிருங்க அப்பா, இப்படியே போயிருங்க. அவ்வளோதானா? செக் பண்ணி வச்சிடலாம்.